Hello my dear students, welcome to Accounts Bench YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்கௌண்டன்சியை பேசிக்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி அக்கௌண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பிஃபோர் கெட்டிங் இன்டு எனி சப்ஜெக்ட், நம்ம எந்த சப்ஜெக்ட் படித்தாலுமே அந்த சப்ஜெக்டோட பர்பஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு பர்பஸ் தானே, பேசிக்ஸ் தானே, தியரி பார்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. அக்கௌண்ட்ஸில் நம்ம கான்செப்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஈஸியாக சம்ஸ் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா we have to concentrate in concepts, that is theory part. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு 2-3 classes தியரி இருக்கும். அதுக்கடுத்தது கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் போகணும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங். Introduction to accounting. Okay. So first accounts என்றது எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ்ல அக்கௌண்ட்ஸோட ஹிஸ்டரியை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். The history of accounts. ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து சிங்கிள் என்ட்ரி புக் சிஸ்டம், டபுள் என்ட்ரி புக் சிஸ்டம்னு நம்ம நிறைய படிக்கிறோம், கரெக்டாக? அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் என்ட்ரினா என்ன, டபுள் என்ட்ரினா என்ன, அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 15th செஞ்சுரிக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் நம்ம பார்க்கணும். பிஃபோர் 15th century and after 15th century. Before 15th century, after 15th century. Okay, before 15th century என்னாச்சு அப்படின்னு பார்த்தா first 15th centuryக்கு முன்னாடி we were following accounting system called as single entry book system. In single entry book system அப்படின்ற ஒரு புக் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சிங்கிள் என்ட்ரி புக் சிஸ்டம்னா என்ன? இப்போ நம்ம இங்கே போடுறோம்ல டெபிட், கிரெடிட், இந்த மாதிரி எந்த ஒரு டெபிட் கிரெடிட்ன்ற கான்செப்டே நமக்கு எங்கே கிடையாது, சிங்கிள் என்ட்ரி புக் சிஸ்டம்ல கிடையாது. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிஃபோர் 15th century, ஆஃப்டர் 15th century நம்ம பிரிச்சிருக்கோம். பிஃபோர் 15th century, தட் இஸ் 15th centuryக்கு முன்னாடி நம்ம ஒரு புக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருந்தோம். That book system is called as single entry book system. I repeat, the book system which we had followed before 15th century is called as single entry book system. Okay sir, இது single entry book system நம்ம வந்து ஃபாலோ பண்ணிருந்தோம், நோ ப்ராப்ளம். இந்த single entry book system யார் கண்டுபிடிச்சா? ஏன்னா யாராவது ஒருத்தன் கண்டுபிடிச்சு டெவலப் பண்ணாதானே நம்மளால இந்த சப்ஜெக்ட் போட முடியும், இந்த சப்ஜெக்ட் நம்மளால கற்றுக்க முடியும். யார் அப்படின்னு பார்த்தா a person called as Stewart. A person called as Stewart. A person called as Stewart has followed an accounting concept or an accounting way called as stewardship accounting அப்படின்னு சொல்லி ஒரு அக்கவுண்டிங் யார் ஃபாலோ பண்ணிருந்தா? ஸ்டீவார்ட் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. அதனால தான் இன்ட்ரோடக்ஷன் டு அக்கௌண்ட்ஸ் என்ற சாப்டர்ல நம்ம புக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க்ல என்ன கொடுத்துருப்பான்னா, த ரூட் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரூட்னா என்ன? ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு மரம் இருக்குப்பா, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தோட ரூட் தானேப்பா ஃபர்ஸ்ட். நீ ஃபர்ஸ்ட் உள்ள நம்ம வந்து ஒரு சீட் போடுவோம், அந்த சீடு உள்ள நல்ல ரூட், நல்ல இதை அதுலேருந்து நமக்கு மேலே வந்து செடி வரும். அப்போ ரூட்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதுதான். அப்போ இந்த அக்கௌண்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் எந்த அக்கௌண்ட்ஸ், இந்த அக்கௌண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி எதை நம்ம ஃபாலோ பண்ணிருந்தோம்னா ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங். அப்போ ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங் is the root of financial accounting. அப்போ சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க, 15th செஞ்சுரிக்கு முன்னாடி நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிருந்தோம், அந்த அக்கௌண்ட்ஸ் பேர் தான் சிங்கிள் என்ட்ரி புக் சிஸ்டம். அது பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, அதுக்கு அடுத்தது அந்த சிங்கிள் என்ட்ரி புக் சிஸ்டம் யார் ஃபாலோ பண்ணா அப்படின்னா ஸ்டீவார்ட் என்ற பர்சன் ஃபாலோ பண்ணாரு. ஓகே, இந்த ஸ்டீவார்ட் என்றவர் அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணதுனால அந்த அக்கௌண்டிங் இன்னொரு பேர் வந்தது. என்னது அது? ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங். ஓகே, இந்த ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங் தான் நம்ம அக்கௌண்ட்ஸ்க்கு ஸ்டார்டிங் பாயிண்டா? ஆமாப்பா. அப்போ அதனால தான் இது நம்ம என்னன்னு சொல்றோம்னா, இட் இஸ் த ரூட் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்.
ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஓகே, அப்போ இது ரூட் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்ன? 15th செஞ்சுரிக்கு முன்னாடிலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் பேர் தான் சிங்கிள் என்ட்ரி புக் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சார் கைண்ட்லி ரிப்பீட் திஸ் கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் என்ன கான்செப்ட் நீங்கள் சொல்கிறீங்களோ ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள். ஐ வில் புட் அ செப்பரேட் வீடியோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 15th செஞ்சுரிக்கு முன்னாடி கிளியர். தட் இஸ் பிஃபோர் 15th செஞ்சுரி ஸ்டீவார்ட் என்ற ஒரு பர்சன் இருந்தார். அவர் ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணார். அந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் பேர் தான் ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங். அந்த ஸ்டீவார்ட்ஷிப் அக்கௌண்டிங்க்கு இன்னொரு பேர் தான் என்னதுன்னா சிங்கிள் என்ட்ரி புக் சிஸ்டம். ஆமாவா? இது வரைக்கும் கிளாரிட்டி இருக்கு. நெக்ஸ்ட், ஆஃப்டர் 15th செஞ்சுரி. ஆஃப்டர் 15th செஞ்சுரி, ஆஃப்டர் 15th செஞ்சுரி இங்கே தான் இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஒன்று ஸ்டார்ட் ஆகும். என்னன்னா, a person from இட்டாலி அப்படின்ற ஊர்லேருந்து ஒரு பர்சன் வந்தார். அந்த பர்சன் பேர் தான் லூகா ஃப்ரா பாசியோலி. பிஃபோர் 15th செஞ்சுரி நமக்கு தெரியும். ஆஃப்டர் 15th செஞ்சுரி இட்டாலியிலிருந்து லூகா ஃப்ரா பாசியோலி அப்படின்ற பர்சன் அக்கௌண்ட்ஸை டெவலப் பண்ணார். என்ன டெவலப் பண்ணார் அக்கௌண்ட்ஸில்? அவர் தான் டபுள் என்ட்ரி புக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தது. டபுள் என்ட்ரி புக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். டபுள் என்ட்ரி புக் சிஸ்டம் அப்படின்னா என்ன? அதில் கட்டாயமாக ஒரு டெபிட் இருக்கும், ஒரு கிரெடிட் இருக்கும். ஒரு டெபிட் இருக்கும், ஒரு கிரெடிட் இருக்கும். அதான் என்னது? டபுள் என்ட்ரி புக் சிஸ்டம். அப்போ புரியுதா? இப்போ 15th செஞ்சுரிக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா சிங்கிள் என்ட்ரி புக் சிஸ்டம். ஆஃப்டர் 15th செஞ்சுரி என்ன பார்த்தோம்? டபுள் என்ட்ரி புக் சிஸ்டம். பிஃபோர் 15th செஞ்சுரி யார் இந்த சிங்கிள் என்ட்ரி புக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணா? ஸ்டீவார்ட். ஆஃப்டர் 15th செஞ்சுரி யார் இந்த டபுள் என்ட்ரி புக் சிஸ்டம் கொண்டு வந்தா? லூகா ஃப்ரா பாசியோலி. ஓகேவா? இப்போ இந்த லூகா ஃப்ரா பாசியோலி எங்கிருந்து வந்தாரு? இட்டாலி. ஸோ டோட்டலி எத்தனை சிஸ்டம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குன்னா 2 systems ஆஃப் அக்கௌண்டிங், சிங்கிள் என்ட்ரி புக் சிஸ்டம் அண்ட் டபுள் என்ட்ரி புக் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறப்ப போக 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 ஒன்று நம்ம அப்படியே கான்செப்ட்ஸ்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ஒரு நியூ நோட் புக் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ கிளாஸ்க்குள்ளே உட்காருறீங்கல்ல, இப்போ யூடியூப் நம்ம என்ன ஒரு சேனல் பார்க்குறோம், எந்த யூடியூப் நம்ம பார்க்குறோம், இப்போ லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் இப்போ இனியிலேருந்து நம்ம கண்டினியூஸாக இந்த சேனலில் வீடியோ போட போகிறோம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் பார்த்தாலே போதும், நீங்கள் நல்ல அக்கௌண்ட்ஸில் சூப்பராக மார்க் எடுக்கலாம். ஏன்னா நான் இங்கே பார்க்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் டீச் பண்ணிருக்கேன். டீச் பண்ணுறப்போ நான் இங்கே கிளாஸில் என்ன நடத்துகிறேனோ நீ அது கவனித்தாலே போதும், ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு நியூ நோட் புக் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஒரு நல்ல பென்னு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நல்ல எல்லா நோட்ஸும் பக்காவாக எடுத்துகிட்டு வாங்க. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானே இல்லைன்னா நமக்கு இங்கே டீம் இருக்காங்க, அங்கே கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டே வருவாங்க. ஏதாவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணணுன்னா கூட நம்ம டக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு கான்செப்ட் வீடியோ நான் எடுத்து போடுவேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அழிச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ நீங்கள் எழுதிருக்கீங்கல்ல, இந்த எழுதுறதுக்கு நீங்கள் வந்து மேலே என்ன ஹெட்டிங் போட்டுக்கோங்கன்னா சப்ஹெட்டிங் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங்னு போட்டுக்கோங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங். ஓகேவா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங்ன்றது குளோபல் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங். அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்டு அக்கௌண்ட்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு, இந்த மாதிரி இந்தியா வந்து எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்தியா அக்கௌண்ட்ஸ்ன்றது என்ன? சிம்பிளாக எவ்வளோ நம்மக்கிட்ட சொத்து இருக்குது, எவ்வளோ நம்மக்கிட்ட கடன் இருக்குது, எவ்வளோ நமக்கு இன்கம் வருது, எவ்வளோ நமக்கு எக்ஸ்பென்ஸ் வருது, இதை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ அக்கௌண்ட்ஸ். அப்படியா சார்? இது மட்டுமா? நம்ம இப்போ என்னென்னவோ போடுறோமே, பேங்க் ரீகன்சிலேஷன் போடுறோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறோம், அதெல்லாம் போட்டு லாஸ்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? P&L அக்கௌண்ட்டில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதே பேருக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்? அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அப்போ எங்கே போய் அதான் நான் உங்களுக்கு இப்போ ப்ரூவ் பண்ணுவேன். எல்லாமே அக்கௌண்ட்ஸில் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டே வருவேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதை காப்பி பண்ணிட்டீங்க கரெக்டாக. அதுக்கு சப்ஹெட்டிங் இந்த குளோபல் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங்னு போட்டுக்கோங்க. செகண்ட், இப்போ ஒன்று சப்ஹெட்டிங் என்னன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங். இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங். இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங். இந்தியாவில் என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா பிஃபோர் 23 centuries. பிஃபோர்
23 centuries, which means 1 century is equal to 100 years. தெரிஞ்சதா கரெக்ட்டா? 1 century is equal to 100 years. 1 century is equal to 100 years. அப்போ இங்க எத்தனை செஞ்சுரிஸ் இருக்கு? 23 செஞ்சுரிஸ். அப்போ 100 into 23 எத்தனை? 2300 years back பா. That is 2300 years back ஒரு கிங்டம் இருந்தது. ஓகே, that is ஒரு டைனஸ்டி. அந்த டைனஸ்டி பேர் தான் வந்து மௌரியா டைனஸ்டி. கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஓகே, 8th படிச்சிருப்போம் மௌரியா டைனஸ்டி. இந்த மௌரியா டைனஸ்டியில கிங் இருப்பாங்கல்ல, எல்லா கிங்டமுக்கும் எல்லா டைனஸ்டிக்கும் கிங் இருப்பாங்க. அதோட கிங் பேர் தான் வந்து சந்திரகுப்தா மௌரியா. அவர் பேர் வந்து சந்திரகுப்தா மௌரியா. ஓகேவா? மௌரியா பிஃபோர் 23 centuries ago, which means 2300 years ago மௌரியா டைனஸ்டின்னு ஒரு டைனஸ்டி இருந்தது. அந்த மௌரியா டைனஸ்டியோட கிங் பேர் தான் வந்து சந்திரகுப்தா மௌரியா. இந்த சந்திரகுப்தா மௌரியாக்கு ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க. எல்லா கட்டாயமா கிங்ஸ்லாம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அந்த மினிஸ்டர் பேர் தான் கௌட்டில்யா, ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் சாணக்கியா. ஓகே, லைக் எப்படி எம்ஜிஆரும் நான் தான், சிவாஜியும் நான் தான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கௌட்டில்யாவும் ஒன்று தான், சாணக்கியானாலும் ஒன்று தான். கௌட்டில்யானாலும் ஒன்று தான், சாணக்கியானும் ஒன்று தான். ஸோ மௌரியா டைனஸ்டியில் அந்த கிங்கோட பேர் வந்து சந்திரகுப்தா மௌரியா. அவரோட மினிஸ்டர் வந்து கௌட்டில்யா ஆர் சாணக்கியா. இவர் எல்லாம் சார் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, இந்த கௌட்டில்யா ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் சாணக்கியா, he has wrote a book. That book is called as அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த அர்த்தசாஸ்திரான்ற புக்கில் நமக்கு என்ன இருக்குன்னா ட்ரேசஸ் இருக்குது. நம்ம இந்தியாவில் எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற ட்ரேசஸ் வந்து நமக்கு இந்த அர்த்தசாஸ்திரான்ற புக்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஹெட் சப்ஹெட்டிங்? இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங். ஓகேவா? குளோபல் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் பிஃபோர் 15th century, ஆஃப்டர் 15th century. இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங்ல பிஃபோர் 23 centuries ago, which means 1 century is equal to 100 years. That is 2300 years back. மௌரியா டைனஸ்டியில் கிங் சந்திரகுப்தா மௌரியா, அவரோட மினிஸ்டர் கௌட்டில்யா ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் சாணக்கியா has wrote a book called as அர்த்தசாஸ்திரா. ஸோ அந்த அர்த்தசாஸ்திரான்ற புக்கு தான். அதிலே நம்ம we could trace that எப்படியெல்லாம் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதையும் நீங்கள் ஒரு தடவை காப்பி பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ பாஸ் பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாஸ் பண்ணி நல்லா எழுதிட்டீங்கன்னு நான் நினைக்கிறப்ப. சரி, இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங். கரெக்டாக? இப்போது இந்த வீடியோ ஆல்ரெடி 12 minutes தாண்டி போகுதுன்றனால போர் அடிச்சிடும், ரொம்ப லாங்காக வீடியோ பார்க்கறதுனால. ஸோ இப்போதைக்கு நான் இந்த வீடியோ கட் பண்ணுறேன். டக்குன்னு இன்னொரு கண்டினியூஷன் இப்போவே இன்னொரு வீடியோ தான் எடுக்க போகிறேன் நான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அது உடனே கூட நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் குளோபல் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்துருக்கோம். இது எப்படி நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம்னா பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பிரான்ச்சஸ் முடிச்சிட்ட பிறகு பர்பஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பார்ப்போம். ஓகே, ஆஃப்டர் பர்பஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் நம்ம பார்த்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கு அடுத்தது நம்ம பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பார்க்கணும். அது முடிச்சிட்ட பிறகு உடனே நம்ம கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்ப்போம். அது முடிச்சிட்ட பிறகு ஒன்று அப்படியே லைனாக வந்து ஒன்று கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று உனக்கு நமக்கு என்ன வரும்? அக்கௌண்டிங் ப்ராசஸ் வரும். அக்கௌண்டிங் ப்ராசஸ் அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் கீழே தான் ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் ஒன்று அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும். ஸோ அதான். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நமக்கு கிளாஸஸ் போகும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங் இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இப்படி பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.